வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்னா நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எப்போ எல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம அதுக்கப்புறம் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் நான் காட்டுறேன்பா. வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நண்பா, இதுதான் நம்மளுக்கான அப்பாயின்மெண்ட். இது மாதிரி தான் வரும். இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், எப்போ மெல். It is instructed that the candidate should be report to the basic training at respective 8 training centers allotted to them 3/12/2024 afternoon as in detailed annexed to this memorandum. In respect of backlog candidates, respective selected year of procurement should be mentioned at the appointment order ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ். அதாவது 3/12/2024 ஈவினிங்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எந்த சென்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த சென்டரில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும்பா. உங்களோட டிஸ்டன்ஸ் எல்லாமே டிஸ்டன்ஸ் மாறி மாறி போட்டிருக்காங்க. நிறைய பேர் நான் கமெண்ட்டில் பார்த்துட்டேன். சென்னையிலேருந்து தூத்துக்குடி போட்டிருக்காங்க, தூத்துக்குடியிலேருந்து திருப்பத்தூர் போட்டிருக்காங்க, சேலம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆவடியிலேருந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடி போட்டிருக்காங்க. அது மாதிரி நிறையா ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒன் டே நீங்கள் 3ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணால் நீங்கள் 2ஆம் தேதியே கிளம்பிடணும் நண்பா. சரிங்களா? அது முக்கியமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the basic training to the professional certificate candidates and all the training center will be commenced 4/12/2024 forenoon. அதாவது 4/12/2024 காலையில் உங்களுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் 3ஆம் தேதி ஈவினிங்கே வித்தவுட் ஃபெயிலில் நீங்கள் எல்லோரும் போயிட்டு அங்கே ரிப்போர்ட் பண்ணிடணும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் candidate should not be admitted in the basic training after grace period of 15 days from the commencement date of training without specific order from Director General of Police. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4/12/2024 உங்களுக்கு ட்ரைனிங் ஆகிடும். அந்த டேட்லேருந்து உங்களுக்கு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதில் 15 நாளுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னா உங்களை எந்த காரணமும் எதுவும் சொல்லாமல் தான் அவங்க டேட்டா ரிஜெக்ட் பண்ணிவிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டுருக்காங்க நண்பா. அதனால் கரெக்டாக அந்த டேட்டில் இவ்வளோ நாள் லைஃபே உங்களுக்கு இதுக்காக தான் காத்துட்ருங்க. அதனால் இந்த வாய்ப்பை இதை பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் 1 வீக் தான் சேஃபாக இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது 15 நாள் எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 19/12/2024 நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு 4ஆம் தேதியிலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுது. பை சான்ஸ் தான் உங்களுக்கு நிர்வாக காரணம் இல்லை உங்களால் ஏதாவது பிரச்சனை அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கும் 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் இங்கே ரிப்போர்ட் பண்ண. அப்படி ரிப்போர்ட் பண்ணலன்னா உங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க நண்பா. சரிங்களா? அதுக்கப்புறம் எந்தெந்த சென்டர் கேண்டிடேட்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுதான் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் 280 பேர், வேலூரில் 200 பேர், திருவாரூரில் 300 பேர், அதுக்கப்புறம் மதுரையில் 389, சேலமில் 380, தூத்துக்குடியில் 500 பேர், அதுக்கப்புறம் திருச்சியில் 350 பேர், கோயம்புத்தூரில் 200 பேர் நண்பா. சரிங்களா? இப்போ விழுப்புரம் பிஆர்எஸில் 280 + 25 பேக்லாக் கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் 500 + 28 பேக்லாக் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. சேலமில் 380 + 43 பேக்லாக் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். உங்களோட சேலரி எவ்வளோ, பேஸ் சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,200லேருந்து 57,900 வரையும் உங்களோட சம்பளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த உங்களுக்கு மொத்தம் 8 மாதம் பயிற்சி கொடுப்பாங்க. 7 மாதம் பேசிக் ட்ரைனிங் ப்ளஸ் 1 மாதம் உங்களோட ஸ்டேஷனில் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா நண்பா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேலை செய்வேன், இந்த ஸ்டேட்லேயும் வேலை செய்வேன், இந்தியாவில் எந்த பகுதியிலும் போய் நான் வேலை செய்வேன், தேவைப்பட்டால் நீ போய் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒப்புதல் அளித்து தான் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேறு இடத்துல போட்டால் நான் போக மாட்டேன் நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறப்போ அப்பாயின்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க என்னென்ன காசு கொடுக்கணும், என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் போகிறப்போ. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து போகிற ட்ராவல் அலவுன்ஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க நண்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் அங்கே ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். நான் இந்த இடத்துல இதனால் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னோடய ஏஜ் இவ்வளோ தான், என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உண்மை தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ஃபார்மேட் இதை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி டைப் பண்ணி என்ட்ரி பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களோட அச்சங்கள் கொடுத்துருப்பாங்க, வெரிஃபிகேஷன் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி அங்கே ஒரு உறுதிமொழி நீங்கள் கொடுக்கணும். அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை
இந்த ஜாப்லேருந்து என்னை நீக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி அவங்களுக்கு கொடுக்கணும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 மாதம் ட்ரைனிங், 7 மாதம் இன்ஸ்டியூஷன்லேயே 1 மாதம் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து 3000 வந்து மெஸ் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அது வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிளாக திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கிட் அட்வான்ஸ் 250, அதுக்கப்புறம் வந்து ரெக்யூட் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு 200 பர் மாதத்துக்கு, அதாவது நீங்கள் 8 மாதம் பண்ணால் 1200, 1600 வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள், சரிங்களா. மாதம் 200 கட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒயிட் கலர்டு ஆல் ஸ்லீவ் டிஷர்ட்ஸ் வித் 2 பிரஸ்ட் பாக்கெட்ஸ் வித் பட்டன் 2 நம்பரு, அதுக்கப்புறம் ஒயிட் ஃபேண்ட் 2, ப்ரௌன் கேன்வாஸ் ஷூ 2, காக்கி ஷாக்ஸ் 2, அதுக்கப்புறம் வந்து பிளேட் அண்ட் டம்ளர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் லாக் வித் கீஸ், அந்த பெட்டியை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு கீ, அதுக்கப்புறம் ஒரு டார்ச் லைட்டு 2 செல்லோட, அதுக்கப்புறம் ஒரு ட்ரங்க் பாக்ஸு இரும்பு பொட்டி 2 to 3 அது வந்து 1, அதுக்கப்புறம் ஸ்மால் வட்டி பெட்டு அந்த பில்லோ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் வித் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களோட சேலரி கிரெடிட் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து 10 நம்பர்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் ஒரு 5, 10 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 10 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலி மெம்பரோடு இருக்கிற மாதிரி வந்து பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து 5 செட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி அப்படின்றத எடுத்துகிட்டு போகணும் நண்பா, சரிங்களா. வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.